ஏக்கா ஏக்கா ராணி அக்கா கொஞ்சம் வெளியே வாங்க. ஏக்கா எங்க அம்மா வெளியே போயிருக்காவ. எப்போ வருவா உங்க அம்மா? எங்க அம்மா வர நேரம் தான்க்கா. என்ன விஷயம் சொல்லுங்க. அங்க பாரு, உங்க வீட்டு மரம் எங்க செவுரை உரசி எங்க செவு உடஞ்சி போகுது. அதை வெட்ட சொல்லு உங்க அம்மாட்ட. ஏக்கா அது உரசல, நல்லா பாருங்க, அது தள்ளி தான் நிக்குது. நீ முதல்ல அந்த பக்கம் போய் நல்லா பாருமா, எப்படி செவரை பிச்சு வச்சிருக்குன்னு உனக்கு தெரியும். என்னத்த வளருது இந்த லூசு பொம்பளை? மரம் உரசி எங்கேயாவது செவுரு பிஞ்சு போகுமா? ஏக்கா நான் நல்லா பார்த்துட்டேங்க்கா, மரம் ஒன்றும் செவுரை பிக்கலை, அது தள்ளி தான்க்கா நிற்கிது. எங்கள் வீட்டு பின்னாடின்னா நிறைய மரம் இருக்குது, பக்கத்து வீட்டு மரம் கூட எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் என்ன இப்படி சொல்லி சண்டையாக போட்டுட்டு இருக்கோம்? உங்கள் அம்மா வைங்க, முதல்ல அவியலை கூப்பிடு, நான் அவியக்கிட்டேயே பேசிக்கிறேன். அம்மா வெளியே போயிருக்கான்னு சொல்லியும் இந்த பொம்பளையா லூசு மாதிரி அம்மையும் கூப்பிடுன்னு கத்துது. ஏக்கா உங்க ரெண்டு ஸ்பீக்கரும் என்ன அவுட்டா? அம்மா வெளியே போயிருக்கான்னு சொன்னது உங்க காதுல கேக்குதா இல்லையா? என்ன தைரியம் உனக்கு? ஒரு முளை இருந்துட்டு எனக்கு காது கேட்கலன்னு சொல்றியா நீ? இரு உன் அம்மா வரட்டும். அடியே மலரு, வீட்டுக்குள்ள இருக்காம நீ என்னடி தெருவில் நின்றுட்டு இருக்க? ஏம்மா இந்த அக்கா தாம்மா அப்பத்துல இருந்து என்கிட்ட சண்டை இழுத்துட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேச வசந்தி, என் பிள்ளைகிட்ட போய் சண்டை இழுத்துட்டு இருக்க. அம்மா ஆன் ஃபயர், இன்னைக்கு வேற லெவல் ஃபன் காத்துட்டு இருக்கு. நான் உங்க பிள்ளைகிட்ட சண்டை போட்டேன்னு நீங்க பாத்தீங்களோ? நான் உங்க அம்மையை எங்க இருந்தா கேட்டுட்டு இருந்தேன், அவ தான் எனக்கு காது கேட்கல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை வசந்தி? அங்க பாருங்க உங்க மரத்தை எப்படி என் செவரை உரசிட்டு இருக்குன்னு. முதல்ல அதை வெட்டுங்க. ஓ நீ சொன்ன உடனே அப்படியே வெட்டிடணுமோ? அதெல்லாம் ஒன்றும் வெட்ட முடியாது. உங்க மரம் என் செவரை உரசி நாசமாக்குது, முதல்ல அதை வெட்டுங்க. மரத்தெல்லாம் வெட்ட முடியாது வசந்தி, உன்னால ஆனதை பாத்துக்க. அட என்ன சண்டை இங்க? எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசுங்க. இப்படி தெருவுலன்னா சண்டை போடுவீங்க? நாங்க சண்டை போடுறோம்னு நீ பாத்தியோ? நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் சின்ன பொண்ணு. இக்கா என்ன பிரச்சனை? ராணி அக்கா நீங்களாவது சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எங்க வீட்டு மரம் அவங்க வீட்டு சோரை உரசிக்கிட்டு இருக்குதான், அதுதான் எங்க பிரச்சனையே. சண்டை போடுறதா நான் தான் டெய்லியும் சண்டை போடணும். ஒரு நாளும் குப்பை அள்ளுறதே கிடையாது, எல்லா குப்பையும் என் வீட்டு வாசல்ல தான் வந்து கிடக்குது. டெய்லியும் 2 பெட்டி குப்பை அள்ளுறேனா. ஏம்மா இந்த அக்கா என்ன போய் சொல்றாவன்னு பாருமா. தினமும் நாதாமா அவைய வீடு வரைக்கும் பெருக்கி குப்பை அள்ளுறேன். சண்டை போடணும்னே பேசிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் சும்மா இரு. இக்கா மரம்னு இருந்தா 2 செடி விழதான் செய்யும், அதை அள்ளினாதான் நம்ம காத்து வாங்க முடியும். மரத்துல இருக்க செடி அள்ளாதான் காத்து வாங்க முடியுமா? இது நியாயம் சொல்ல கூட்டம் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கு. மரம்னு இருந்தா செடி விழுறதும் நம்ம அதை அள்ளுறதும் சகஜமான விஷயம் தானக்கா. இதுக்கெல்லாமா போய் சண்டை போடுவீங்க? ஏக்கா என் வீட்டு மர குப்பையும் அவங்க வீட்டுக்குள்ளதான் உள்ளது, அவைய தான் பெருக்கி அள்ளிட்டு இருக்காவ. என்னைக்காவது சொல்றாவளாக்கா? நீங்க மட்டும் ஏன்க்கா இப்படி இருக்கிய? இப்ப இந்த பொம்பளை கொஞ்சம் நியாயமா பேசுது. நீ ரொம்ப நல்லவிய மாதிரி நடிக்காத. நீ எத்தனை நாள் அவியலை பத்தி என்கிட்ட குறை சொல்லியிருக்கா? மலர் தலையை சீவி முடியெல்லாம் அழியும் அவன் வீட்டுக்குள்ள போடுறா, நீ சொல்லல? இக்கா நீங்க உடனே சண்டையை என் பக்கம் திருப்பி விடாதீக்கா. நியாயம் பேச வந்துட்டு நம்மளை பத்தியே குறை சொல்லியிருக்கேன் இந்த பொம்பளை. ஏய் சின்ன பொண்ணு, மலர் தலைய வாரி முடியலி கொண்டு உன் வீட்டுல வந்து போட்டாலோ? நீ இதை பாத்தியோ? இப்படிலாம் போய் சொல்லிட்டு தெரிய. இக்கா நான் அப்படி சொல்லலக்கா, இவையை சண்டையை என் பக்கம் திருப்பி விட போய் சொல்றாவக்கா, நீங்க நம்பாதீங்க. அவ வீட்டு கோழி தினமும் என் வீட்டு வாசல்ல வந்து பீச்சு விட்டுட்டு தான் போகுது. நான் இதை என்ன சொல்லையா செய்ய இல்ல சண்டைக்கு போறேனா? ராணி அக்கா இந்த பேச்சியெல்லாம் இங்க பேசாதீங்க. என் வீட்டு கோழி யார் வீட்டுக்கும் போவாதுக்கா. ஏக்கா மரம்னா செடி கீழே விழுறதும் கோழினா பீச்சு விடுறதும் சகஜம் தானக்கா, இதுக்கெல்லாம் போய் சண்டை போடலாமாக்கா? ஏம்மா அந்த அக்காவை பேசாமையாவது இருக்க சொல்லுமா, சண்டையில எனக்கு சிரிப்பா வருதுமா. எனக்கும் அப்படிதான் இருக்கு, நீ கொஞ்சம் சும்மா இருடி. என்னது உன் வீட்டு கோழி என் வீட்டு பக்கம் வராதா? கொஞ்சம் இலை விழுந்ததுக்கே என்ன வரத்து வராணி. அன்னைக்கு உன் கோழி வந்து பீச்சு விடும்போது உன்னை கூட்டு வந்து காமிச்சிருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். ஏம்மா அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல, என் கோழி காலை நான் அன்னைக்கே ஒடிச்சிருப்பேன். ஆமா அப்படியே செஞ்சு கிழிச்சிருவேன். மீனை கழுவி என் வீட்டு வாசல்ல வந்து ஊத்துற ஒரே நாத்தமா இருக்கும்னால நான் அதெல்லாம் சொல்லையா செய்யேன். பக்கத்து வீடு தானேன்னு பொறுத்து போறேன். மீனை கழுவி ஊத்துனா நார் தான் செய்யும், நான் வேணா செண்டை அடிச்சு கொண்டு ஊத்தட்டுமா? அதை சொல்ற ஆளை பாருங்க. நான் வந்ததுல இருந்து ஒரே சீலையை தான் கழிட்டு திரியிறியே, என்னைக்காவது குளிச்சிருப்பேலாம் நீங்க? ஏய் யார பத்தி என்ன பேச்சு பேசுற? நான் குளிக்கல நீ பாத்தியோ? ஏக்கா கடைசியா என்ன சொல்றிய? இந்த மரத்தை நீங்க வெட்டிவியா மாட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வெட்ட முடியாது, நானே அந்த மரத்தை வெட்டியேன். நீங்க பாருங்க, நீ மரத்து மேல கைய வச்சு பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு உனக்கு. இக்க சண்டை போடாதீங்க, லேசாண்ட உரசுற கிளைய மட்டும் வெட்டி விடுங்க. லேசாலாம் ஒன்றும் மரத்தை வெட்ட முடியாது சின்ன பொண்ணு, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியோ? இப்படி ஒரே மரத்தை வெட்டி தான் ஊருக்குள்ள ஆக்சிஜனே இல்லாம போகுது. ஏக்கா நீங்க இப்ப என்ன மரத்தை வெட்டிவிலா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் வெட்ட முடியாதடி, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. ஓஹோ மரத்தை வெட்டலைன்னா இன்னைக்கு இங்க நடக்கிறதே வேற.
இந்த சண்டை இன்னைக்கு முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாவது மரத்தை வெட்டாம நல்லபடியா தண்ணி ஊத்தி அதை வளங்க. ஏக்கா செல்லம்மாக்கா கொஞ்சம் இங்க வாங்கலேன். என்ன சின்ன பொண்ணு, எதுக்கு என்ன கூப்பிடுற? ஏக்கா செல்லம்மாக்கா, உங்களுக்கே இது நியாயமா இருக்காக்கா? இப்படி தினமும் என் வீட்டு வாசல்ல வந்து இப்படி போட்டு குப்பையை கொளுத்துறீங்களே. என்னத்த நான் நியாயம் இல்லாம பண்ணிட்டேன்? என் வீட்டு குப்பையை நான் கொளுத்துறேன், இதெல்லாம் வந்து உனக்கு அநியாயமா தெரியுதோ? ஏக்கா கோவப்படாதீங்கக்கா, கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்கக்கா. என் புருஷனுக்கு இந்த புகைலாம் கொஞ்சம் ஒத்துக்காதுக்கா. உன் புருஷனுக்கு ஒத்துக்காதுங்கிறதுக்காக நான் என்ன குப்பையை கொண்டு வீட்லயா போய் கொளுத்த முடியும்? ஏக்கா குப்பை வண்டி தான் வருதுல்ல, அதுல போய் கொட்ட வேண்டியதானக்கா. இப்படி தீயை கொளுத்தி விட்டு என் வீட்டுல தீ பிடிச்சிட்டா என்னக்கா பண்ணுவீங்க? என்ன சின்ன பொண்ணு, என்னையே மிரட்டுற மாதிரி பேசுறியா? நீ நேத்து வந்தவா, நான் காலங்காலமா இங்கதான் குப்பையை கொட்டிட்டு இருக்கேன், கொளுத்திட்டு இருக்கேன். ஏக்கா நான் என்னக்கா தப்பா சொல்லிட்டேன்? நீங்க காலங்காலமா குப்பையை கொட்டினதுல என்னக்கா இருக்குது? இப்பதான் குப்பை வண்டி வருதுல்ல, அதுல குப்பையை கொட்ட வேண்டியதானே. இனி என் வீட்டு முன்னாடி வந்து குப்பையை கொளுத்துற வேலையை வச்சுக்காதீங்கக்கா. நான் அப்படிதான் குப்பையை கொளுத்துவேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. ஏக்கா அடுத்த வீலுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கணும்க்கா, கொஞ்சம் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்களேன். ஏழை, உனக்கு என்ன பார்த்தா குப்பையை கொளுத்தி விளையாடிட்டு இருக்கிற மாதிரியா தெரியுது? ஆமா, குப்பையை கொளுத்தி விளையாடுற மாதிரி தான் தெரியுது. என்ன செல்லமாக்கா, சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்கீங்களோ? ஏழை, நாங்க சண்டை போடுறது உனக்கு என்ன நக்கலாவா தெரியுது? இரு இரு, உன் அம்மா வரட்டும், உன்னை சொல்லி கொடுத்துட்றேன். அம்மான்னு சொன்னா பயந்துருவேனோ? கூப்பிட்டு பாருங்க பாப்போம். ஏழை அஜய், அவியலே காலையிலேயே சண்டை போடுறதுக்கு ரெடியா வந்து நிக்கிறவ, நீ ஏன் வீட்டை போய் வாயை கொடுக்க? என்ன சின்ன பொண்ணு, சின்ன பையன்கிட்ட போய் என்ன பத்தி பேசிட்டு இருக்க? நீ தானே காலையிலேயே சண்டைக்கு வந்த. நான் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தானோ? உங்களுக்கு நல்லது தானே சொன்னேன். சண்டை இப்பதான் சூடு பிடிக்குது போல, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குமோ? நம்ம வேணா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாமோ? இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா தண்ணி ஊத்தி அணைச்சு விடுவோம் பாத்துக்கோங்க. ஏம்மா, ரெண்டு ரவுடி பொம்பளைங்களுக்கு நடுவுல வந்து மாட்டிக்கிட்டேன் போலயே. எங்க அணைச்சிருவியோ? அணைச்சுதான் பாறேன். என்ன பண்ணிருவிய? என்னதான் பண்ண முடியும் உங்களால? நடுவுலனா நம்மள அடிச்சிராவ போல இருக்கே. நம்ம ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னு பாப்போம். என்னையவே அடிச்சிட்டியலா? உங்களை இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. பெரிய ஆளுன்னு பாத்துட்டு இருந்தேன், என்னையே அடிக்கிறீங்களா? ஏய் விடு, மேலேயே விழுந்துட்டா பாரு. எந்திரடி, உன் மூக்குல குத்தி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, இவ்வளவு பெரிய சண்டை ஆயிருச்சே, போய் அம்மையை கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். ஏய் சின்ன பொண்ணு, ஏன் இப்படி சண்டை போட்டு உருட்டு கிடக்குறீங்க? முதல்ல எந்திங்க. வசந்தி அக்கா, ஏன்க்கா இப்படி சண்டை போட்டு உருட்டு கிடக்குறீங்க? முதல்ல எந்திரிங்கக்கா. சின்ன பொண்ணு அவளை விடு, முதல்ல எந்திரிங்க ரெண்டு பேரும். நானும் பெரிய வேலாச்சேன்னு சொல்லி இத்தனை நாள் ஒன்றும் சொல்லாம இருந்தேன், ஆனா இன்னைக்கு இவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். என்னதான் சண்டையா இருந்தாலும் பொம்பளைங்க எப்படி தெருவில் கிடந்து உருட்டா கிடைப்பீங்க? முதல்ல எந்திரிங்க. எந்திரி சின்ன பொண்ணு, முதல்ல அவளை விடு. எப்பா, பொம்பளைங்களா இதுங்க இப்படி கிடந்து சண்டை போடுது? எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? தெருவில் கிடந்து உருண்டா சண்டை போடுவீங்க பொம்பளைங்களா நீங்களா? இந்த மாதிரி ரோட்ல பொம்பளைங்க நின்று சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க? ஏக்கா இந்த அக்கா தான்க்கா ரோட்டில் குப்பையை போட்டு கொளுத்திட்டு இருந்தாங்க. இந்த புகை என் புருஷனுக்கு ஒத்துக்கிடாதுன்னு அக்கா சொன்னேன், அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த அக்கா தான்க்கா முதல்ல கை நீட்டி அடிச்சாங்க, அதனால தான் நானும் அவங்களை திருப்பி அடிக்க வேண்டியதாயிடுச்சு. ஏக்கா, நான் அவள் கையில் லேசாக தட்டதான்க்கா செஞ்சேன். வார்த்தை தப்பா போனதுனால தான் நான் கையை ஓங்கி அடிக்கவே செஞ்சேன்க்கா. அதுக்கு என் மேலே ஏறி உட்காந்து என்ன அடிக்காக்கா? அவள் தான் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசுறானா? நீ பெரியவ தானே, நீ எதுக்கு முதல்ல அவளை அடிக்க ஆரம்பிச்ச? என்ன நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? அவளா சின்ன பிள்ளை மாதிரி பேசுறா? அவ என்ன வாய் பேசுறா தெரியுமா? ஏன் அவ உங்க மகளை பத்தி தான் குறை சொல்றா? உங்க மகா பெருக்கும் போது மண்ணெல்லாம் கூட்டி கொண்டு உங்க வீட்டு முத்தத்துல வச்சுக்கிறானா? இப்படி பெருக்கி பெருக்கி அவ வீட்டு முத்தத்தை ஒரே பள்ளமாக்கிட்டான் வேற வந்து சொல்றான் என்கிட்ட. என்ன சின்ன பொண்ணு, நீ அப்படி சொன்னியோ? என் மூவா பெருக்கி பெருக்கி உன் வீட்டு முத்தத்தை பள்ளமாக்கிட்டாலோ? ஏக்கா ராணியக்கா, நான் அப்படி சொல்லலக்கா. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை மூட்டதுக்காகவே இந்த பொம்பளை இப்படி சொல்லுது. ஏன்க்கா இப்படி போய் சொல்லிட்டு திரியிறிய? நான் என்னைக்காவது அந்த பிள்ளையை பத்தி இப்படி சொன்னாக்கா? ஏய் சின்ன பொண்ணு, நீ தானே என்கிட்ட வந்து இப்படி சொன்ன. இப்ப பாரு, இங்க வந்து இப்படி மாத்தி மாத்தி பேசுற. இப்படி பொய்யா சொல்லிட்டு தெரியாதடி. சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனைகள்ல இந்த ரெண்டு பொம்பளைங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்குதே. சின்ன பொண்ணக்கா, என் தங்கச்சி உங்க வீட்டு மண்ண கூட்டினாலோ?
நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல அஜய். என் வீட்டு முத்தம் பள்ளமா இருக்கு, மழை பெஞ்சா தண்ணி கெடுதுன்னு தான் நான் சொன்னேன். நான் சம்மந்தமே இல்லாம அவங்க பொண்ணை பத்தி பேசவே இல்லக்கா. அடியே சின்ன பொண்ணு, நீ அவங்கள பத்தி என்னெல்லாம் சொன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன நீ அடிச்சிட்டல, இரு என் புருஷன் வரட்டும், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சரி வசந்தி, இந்த சண்டையே விடு. இனிமே குப்பையை நீ வெளியே போட்டு கொளுத்தாத. குப்பை வண்டி வருதுல்ல, அதுல போட்டு விடு. தினமும் நம்ம ஊருக்கு குப்பை வண்டி வருது, அதுல குப்பையை போட வேண்டியதானே. குப்பையை வெளியே போட்டு கொளுத்துறது நல்லதில்ல தானே யாருக்கும். இனிமையாவது குப்பையை வெளியே கொட்டாம குப்பை வண்டியில போடுங்க. யாய் சின்ன பொண்ணு, இனிமே நீ என் பொண்ணை பத்தி யாருக்கிட்டயாவது ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கேன், என் சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். ராணி அக்கா, நான் உங்க பொண்ணை பத்தி எதுவுமே தப்பா சொல்லலக்கா. யப்பாடா, ஒரு வழியா இந்த சண்டை ஓஞ்சுது. நாமளும் குப்பைய வெளியே கொட்டாம குப்பை வண்டியில போடுவோம். அதுதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது. ஐயோ, காலை எழுந்துச்சு இந்த போனை பார்க்கறது ஒரே சிறையாலாம் இருக்கு. ஒரே லவ் ஸ்டேட்டஸா போட்டு நம்மள சாக அடிக்கிறாங்களே. அப்படி யாரெல்லாம் லவ் பண்றாங்களோ, எவ்வளவுதான் லவ் பண்றாங்கன்னு தெரியலையே. நம்மளுக்குலாம் லவ் பண்ண ஒரு ஆளு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஆவுனா எங்க வீட்டு பாத்ரூம்ல வாளி இருக்குது, எனக்கு ஒரு காதலி இருக்குன்னு ஸ்டேட்டஸ் போடுறானுவ. இருங்கடா இருங்க, ஒரு நாள் நானும் கமிட் ஆவறேன், லவ் ஸ்டேட்டஸா போடுறேன். சரி, ராகுல் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான்னு பாப்போம். வீட்ல அப்பா ஆத்தா ஒரு வேலை சொன்னா உருப்படியா செய்யறது கிடையாது. இதுல உனக்காக நான் எதுவும் செய்வேன் பாட்டு வேற. இதுக்கு ஒண்ணு உங்களுக்கு குறைச்சலே கிடையாதுப்பா. அடுத்த ஸ்டேட்டஸ பாப்போம், அதுல என்ன கொடுமை இருக்குன்னு தெரியலையே. என்னது உருகி போச்சா? வலிச்சு எடுத்து ஃப்ரீசர்ல கொண்டு வை, அதெல்லாம் செட் ஆயிரும். இதுக்கு மேல இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம கிறுக்காயிருவோம்ப்பா. நம்மளுக்குன்னு பிறந்தவா எங்க இருக்காளோ, எப்போ வருவாளோ எப்போ வருவாளோ. இருங்கடா இருங்க, எல்லாரும் என்னையா வெறுப்பேத்துவீங்க? நானும் ஒரு பொண்ணை பார்க்கிறேன், அவ அழகுல தோக்குறேன், அப்புறம் அவளை என்ன லவ் பண்ண வைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா. ஐயோ, அதுக்குள்ள அடுத்த சோதனையா? ஐயோ, தொல்லை எல்லாத்தையும் கேட்டுக்குமோ? சரி, சமாளிப்போம். வாங்க தங்கச்சி வாங்க, எப்போ வந்தீங்க? நீ லவ் பண்ண ஒரு பொண்ணு தர போறேன்னு சொன்னியே, அப்பவே வந்துட்டேன். ஹோ, அப்பவே வந்துட்டியா? உன் ஃப்ரெண்டு மீனாவை தான் நான் லவ் பண்ணலான்னு இருக்கேன். ஐயோ கடவுளே, மீனாவை எப்படியாவது இவங்கிட்ட இருந்து காப்பாத்திடுங்கப்பா. எனக்கு என்னடி குறைச்சல்? நான் நின்னாலும் அழகு, நடந்தாலும் அழகு, சிரிச்சா பேரழகு. ஐயோ, இதெல்லாம் கேட்கணுங்கிறது எனக்கு கொடுமை. சரி சரி, தள்ளி போ, நான் படுக்கணும். அடியே, அது என்ன உனக்கு டெய்லியும் படுக்கிற வேலை? இன்னைக்கும் நடிப்பை போட ஆரம்பிச்சிட்டியா? இரு இரு, அம்மாட்ட சொல்லுறேன். நான் உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏலா அஜய், அங்க என்ன சத்தம்? சும்மா பேசிக்கிட்டு இருந்தேம்மா. அந்த பிள்ளையே பாவம், உடம்பு சரியில்லாம இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரேன். ஓ, அப்படியே தங்கச்சி, ஊசி போட்டாச்சு போலயே. தள்ளுல, எனக்கு இடுப்புலாம் வலிக்குது, நான் போய் படுக்கிறேன். சரிம்மா, தங்கச்சிக்கு அந்த சூடு கஞ்சையும் காஞ்ச ரொட்டியும் கொண்டு வந்து கொடுங்க. சும்மா இருல, உடம்பு சரியில்லாத பிள்ளைக்கு காஞ்ச ரொட்டியா கொடுப்பாங்க? அவளுக்கு இன்னைக்கு சிக்கன் குழம்பு செஞ்சு கொடுக்க போறேன். என்னது, சிக்கன் குழம்பா? எனக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது காஞ்ச ரொட்டியும் பழைய கஞ்சியும் கடுங்காப்பியும் தானே தந்தீங்க. ஏல, டாக்டர் தான் சிக்கன் மட்டன் முட்டைன்னு அவளுக்கு நல்ல சத்தான உணவா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி? எனக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் கஞ்சி குடிக்க சொன்னாங்களா? டேய், எனக்கு என்னடா தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட சொல்லுவாங்க. நீ போய் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டியதானே இதெல்லாம். அது எப்படி? எனக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் நான் கஞ்சி குடிக்கிறேன். அன்னைக்கு அவளுக்கு கடையில இருந்து பிரியாணி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தீங்க. அவளுக்கு மட்டும் பிரியாணி, எனக்கு என்ன காஞ்ச ரொட்டியா? ஏய் தாய் கிழவி, உடம்பு சரியில்லாத என்ன மட்டும் என்ன கொடுமைப்படுத்துற நீ? என்னது தாய் கிழவியா? அம்மாவை இப்படி மரியாதை இல்லாம பேசுற நீ? ஏன்னா இப்படி தேவையில்லாம அம்மாட்ட அடி வாங்கி சாவற? நீ உன் வேலையை பார்த்துட்டு போவ, எல்லாம் ஒன்னாலதான்.
ஏம்மா நான் சும்மா விளையாட்டுக்கு தாம்மா இப்படி சொன்னேன். அதுக்கு போய் என்ன இவ்வளோ அடி அடிச்சிட்டீங்களேம்மா. ஆ சொல்லுவா, நல்ல விளையாட்டுக்கு சொல்லுவா. அம்மா கிட்ட மரியாதையா பேசணும்னு உனக்கு தெரியாதே. ஒழுங்கா மரியாதையா பேச பழகு அஜய். பெரியவங்களை மதிக்கணும். விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை பெறுவார் இங்கு யாரோ. என் தாயை என்னை அடிப்பது போல், எனது கைகள் என்னை கெடுப்பது போல், அழுதும் அழுகாமல் என் கண்கள் ஆறு குளமாக மாறியதோ. ஏனென்று கேட்கவும் ஞாதி இல்லை. என்னடா ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கு? உன்னெல்லாம் பிள்ளைய பெற்றதுக்கு நான் தான் ஃபீல் பண்ணணும். உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு ஒரு அரிசி முட்டையை பிள்ளையா பெற்றிருக்கலாம். பொங்கியாவது சாப்பிட்டுருப்பேன். போல வேலையை பார்த்துட்டு. பூமாரி நீ படுத்துக்கம்மா, நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். எங்க போயிட்டு இருக்க? ஐயையோ, இந்த பொம்பளை எதுக்கு நம்மள கூப்பிடுதுன்னு தெரியலையே. என்ன சின்ன பொண்ணக்கா, எதுக்கு என்ன கூப்பிட்டியே? என்ன பூமாரி, எங்க போயிட்டு வர? நான் எங்க போனா இந்த பொம்பளைக்கு என்னையா? எப்ப ஏ பூமாரி நில்லுப்ல, எங்க போயிட்டு இருக்க? ஏ பூமாரி நில்லுப்ல, எங்க போயிட்டு இருக்க? ஐயையோ, இந்த பொம்பளை எதுக்கு நம்மள கூப்பிடுதுன்னு தெரியலையே. என்ன சின்ன பொண்ணக்கா, எதுக்கு என்ன கூப்பிட்டியே? என்ன பூமாரி, எங்க போயிட்டு வர? நான் எங்க போனா இந்த பொம்பளைக்கு என்னையா? எப்ப பாரு எங்க போற என்ன பண்றேன்னு ஒரே கேலியா கேட்டுட்டு இருக்குப்பா. அது ஒண்ணும் இல்லக்கா, அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாவ, அதான் போயிட்டு இருக்கேன். நம்ம ஒரு ஆத்துல தண்ணி வருது பூமாரி, நான் குளிக்க போறேன், நீ வாரியா? என்னது, ஆத்துல தண்ணி வருதா? எப்பக்கா வந்துச்சு? அது ஒன்றும் தெரியலையே, நான் குளிக்க போறேன், நீ வாரியா என்ன? எனக்கும் குளிக்க ஆசையா தான் இருக்குது. நான் அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன்க்கா. சரி சரி, நீ உன் அம்மா கிட்டயே கேட்டுட்டு சொல்லு. நான் குளிக்க போறேன்ப்பா. குளிக்க போறேனே, குளிக்க போறேனே, நான் குளிக்க போறேனே. ச்சே, இந்த அக்கா எவ்வளவு ஜாலியா குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்மளும் எப்படியாவது அம்மா கிட்ட கேட்டுட்டு குளிக்க போக வேண்டியதுதான். வெளியே எங்கேயாவது கூட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? ஏக்கா ஏக்கா, இந்த குட்டி சத்தம் வேற இப்போ வந்துருச்சா? ஏக்கா, நம்ம ஊர் ஆத்துல தண்ணி வருதாக்கா. என்னடி சொல்ற, தண்ணி வருதா? ஆமாக்கா, தண்ணி வருது. நாம பார்க்க போலாமா? நீ அம்மா கிட்ட கொஞ்சம் கேக்குறியா? சரி பூமாரி, அம்மா வரட்டும், நான் கேக்குறேன். என்ன பிள்ளைகளா, என்ன பண்ணிட்டு இருக்கிய? வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பிடலாம். ஏம்மா, நம்ம ஒரு ஆத்துல தண்ணி வருதாமா, எங்களை பார்க்க கூட்டிட்டு போறீங்களாமா? ஏட்டி, பொம்பளை பிள்ளைகளா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருங்க. அங்க போகணும் இங்க போகணும்னு ஒரே வெளியே போகணும்னு நினைச்சு ஆசைப்படக்கூடாது. ஏம்மா ப்ளீஸ்மா, எங்களை கூட்டிட்டு போங்கம்மா. சொன்னா புரிஞ்சுக்க பூமாரி, அதெல்லாம் ஒன்றும் வெளியே போக வேண்டாம். ஒழுங்கா வீட்டில் உட்காந்து படிங்க. ஏம்மா, சின்ன பொண்ணக்காலாம் போறாங்கம்மா, எங்களையும் கூட்டிட்டு போங்கம்மா. அவளுக்கு வேற வேலை இல்லை, எங்க போனாலும் நான் அங்க போறேன் இங்க போறேன் இப்படி சொல்லிக்கிட்டே போறா. நீங்க வேற என்ன அங்க கூட்டிட்டு போன்னு சொல்லி செர பண்ணிட்டே இருக்கீல. ஒரு நாள் இருக்குது அவளுக்கு. ஏம்மா, அங்க கூட்டிட்டு போங்கம்மா, வீட்டுல ரொம்ப போர் அடிக்குதுமா. அதெல்லாம் ஒண்ணு வெளியே போக கூடாது, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாரு. ஏம்மா ஏம்மா, அப்பா போகலான்னு சொன்னா எங்களை கூட்டிட்டு போவீங்களாமா? என்ன எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கியே? உங்க பிள்ளைகளே ஆத்துல குளிக்க போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளுவே, அதான் கூட்டிட்டு போலாமா வேண்டாமான்னு பேசிட்டு இருக்கேன். பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேக்குதுல்ல, கூட்டிட்டு போயிட்டு வா. ஐயா ஜாலி, நம்ம ஆத்துக்கு போறோம். ஏம்மா, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குமா. ஏ பூமாரி, அங்க பாரு, அந்த சின்ன பொண்ணக்கா என்ன பண்றாங்கன்ட்டு. அந்த அக்கா பண்றத பார்த்தா ஒரே சிரிப்பா இருக்குல. ஹாய், நீங்களும் வந்துட்டீங்களா? அங்கேயே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க வாங்க, தண்ணியில வந்து விளையாடுங்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் மெதுவா போய் குளிச்சுட்டு வாங்க, நான் இந்த கல்லுல உட்கார்ந்துருக்கேன். ஏ பூமாரி, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல. ஆமாக்கா, நம்ம ரெண்டு பேரும் தண்ணிய மேல ஊத்தி ஊத்தி விளையாடுவோமா? விளையாடலாமே. என்னக்கா, நீங்க அங்கேயே உட்காந்துட்டிய, தண்ணியில வரலையா? நான்லாம் ஒன்றும் வரல, உன்னாலதான் நான் பிள்ளையில கூட்டிகிட்டே இங்கே வந்திருக்கேன். நீ வெளியே போறவா, நான் அங்கே போறேன் இங்கே போறேன்னு ஒரே சொல்லிக்கிட்டே போயிடுற. உன்னால இந்த பிள்ளைகளும் என்னையும் அங்கே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காவ. அதான் பிள்ளையில கூட்டிட்டு வந்தேன், எல்லாம் உன்னாலதான். ஏக்கா, இப்படி சலிச்சுக்காதேக்கா, பிள்ளைல பாருங்க எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க. ஆமா, அது என்னவோ உண்மைதான். மேடம்,
நீங்க கேட்ட மாதிரியே கெட்டு போன அழுகுன கூமுட்டையா எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். அப்படியானே? சரி சரி. ஆமா மேடம். இந்த கூமுட்டையை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுவானே, நம்மகிட்ட 1000 ஏக்கர்ல ஒரு சின்ன தோட்டம் இருக்குனே, அதில் உள்ள செடிக்கு உரத்துக்கு தான் எடுத்துட்டு போறேன். அப்படியா மேடம்? சரி சரி சரி, இருக்கட்டும். சரி மேடம், நான் வாரேன். வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க மேடம், லோடு இறக்கிடலாம். ஆ சரிண்ணே, வாங்க. அப்பாடா, அந்த ஆள் போயிட்டான். இனி இந்த முட்டையெல்லாம் வித்துற வேண்டியதுதான். நல்ல முட்டைன்னு சொல்லி வியாபாரம் பார்த்து இன்னைக்கு காசு பார்க்காம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. இந்த முட்டையெல்லாம் டீல முக்கி நாட்டுக்கோழி முட்டைன்னு வித்துடலாம். அம்மா வாங்க, ஐயா வாங்க, முட்டை வாங்கலையோ முட்டை. நம்ம கிட்ட நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை, காடை முட்டை, டிராகன் முட்டை, எல்லா முட்டையும் கிடைக்குங்க. என்ன ஆர்வ கோளாறுல டிராகன் முட்டைலாம் சொல்லிட்டோம். சரி, சமாளிப்போம். வாங்கக்கா வாங்க. முட்டை என்ன விலைமா? உங்ககிட்ட என்ன முட்டைலாம் இருக்கு? நம்ம கிட்ட எல்லா முட்டையும் இருக்குக்கா. இங்க இருக்கு பாருங்க, இது எல்லாம் வாத்து முட்டை. இந்த முட்டையை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நல்லா சிக்குன்னு சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுவீங்க. என்னது? நான் சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுவேனா? ஆமாக்கா, ரொம்ப அழகா பளபளன்னு மாறிடுவீங்க. அப்பம் சரி. முட்டை எவ்வளோ? ஒரு முட்டை 30 ரூபாக்கா. நீங்க ரொம்ப நல்லவீலா இருக்கிய, உங்களுக்காக 25 ரூபாய்க்கு தாரேன். நான் அழகாயிருவேன்னு சொல்றிய, அதனால வாங்கிட்டு போறேன். ஒரு 10 முட்டை தாங்க. இந்தாங்க அக்கா, நீங்க கேட்ட ஃப்ரெஷ்ஷான வாத்து முட்டை. சரிம்மா, நான் வாரேன். அப்பாடா, கொஞ்சம் முட்டையை எப்படியோ வித்தாச்சு. இனி அடுத்து யார் வரான்னு தெரியலையே. அம்மா வாங்க, ஐயா வாங்க, முட்டை வாங்கலையோ முட்டை. என்ன இங்க புதுசா முட்டை கடைலாம் இருக்கு? சரி, போய் என்னன்னு பாப்போம். வாங்கக்கா வாங்க, இது அதிர்ஷ்டத்தை தர முட்டைக்கா. என்ன அதிர்ஷ்ட முட்டையா? ஆமாக்கா, இது அதிர்ஷ்ட முட்டை தான். இதை மட்டும் வாங்கிட்டு போனீங்கன்னு வைங்களேன், உங்க வீட்டுல தங்கமா சேரும். என்னது, தங்கமா? ஆமாக்கா ஆமா, தங்கமா கிடைக்க போகுது உங்களுக்கு. ஒரு முட்டை 500 ரூபாக்கா. இந்தாங்கக்கா, இந்த அதிர்ஷ்ட முட்டையால உங்க வீட்டுல தங்கம் நிறைய சேர போகுது. முட்டை தான் கூமுட்டைன்னு நினைச்சேன், ஆனா இந்த லேடியும் கூமுட்டையா இருக்குதே. எந்த ஊர்லயாவது முட்டை வாங்கினா அது தங்கமா மாறுமா? பரவாயில்ல, எப்படியோ நமக்கு வியாபாரம் நடந்தா சரி. என்ன படிப்பு படிக்கிற நீ? பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்துட்டு நான் தான் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. இவ்ளோ கேவலமாவா படிப்ப நீ? நான் நல்லா தான் படிச்சேம்மா, ஏன் மார்க் வரலன்னு தெரியலம்மா. என்னதான் படிச்சு கிழிச்சியோ, இப்படி படிக்கிறதுக்கு பேசாம மாடு மேய்க்க போலாம் நீலாம். எனக்கேன்னு வந்து பிறந்திருக்கு பாரு காலு சடை. அம்மா வாங்க, ஐயா வாங்க, முட்டை வாங்கலையோ முட்டை. இந்த முட்டைய பச்சையா சாப்பிட்டாங்கன்னா உங்க பசங்க நல்லா படிப்பாங்க, எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுக்க போறாங்க. சடங்கான பிள்ளைங்க பச்சை முட்டை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. என்னது, இந்த முட்டை சாப்பிட்டா எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கலாமா? வாங்கக்கா வாங்க. எங்க உண்மையாவே இந்த முட்டையை சாப்பிட்டா பசங்க நல்லா படிப்பாங்களா? ஆமாக்கா, இந்த முட்டையை சாப்பிட்டா பசங்க நல்லா படிப்பாங்க. அப்படியா? முட்டை விலை எவ்வளோ? முட்டை விலை 200 ரூபாக்கா. உங்களுக்காக 150 ரூபாய்க்கு தாரேன். உங்க பிள்ளை நல்லா படிக்கணும்லக்கா? ஆமா ஆமா, என் பிள்ளை நல்லா படிக்கணும். எல்லா முட்டையும் எங்களுக்கே தந்துருங்க. சரிக்கா, இருங்க பையில போட்டு தாரேன். இந்தாங்கக்கா முட்டை. அப்பாடா, ஒரு வழியா முட்டையை வாங்கிட்டு போயிட்டாங்க. எப்படியோ அழுகி போன முட்டையை விற்று நல்லா காசு பார்த்தாச்சு. நாளைக்கு இன்னொரு புது விதமான கடையை போட்டுற வேண்டியதுதான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாய். நீங்கள் எல்லாரும் உங்கள் பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி டேட்டை கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உங்களை விஷ் பண்ண ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க கார்ட்டூன் பரிதாபங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா வாங்க, ஐயா வாங்க, முட்டை வாங்கலையோ முட்டை. இந்த முட்டையை வச்சு நீங்கள் ஆஃப் பாயில் போடலாம், ஆம்லேட் போடலாம், முட்டை பிரியாணி பண்ணலாம், எக் ரைஸ் பண்ணலாம். அது மட்டுமா, இந்த முட்டையை வச்சு முட்டை சூனியம் கூட பண்ணலாம். நேற்று நல்ல வியாபாரம் பார்த்தாச்சுப்பா, கை நிறைய காசு கிடச்சிது. இன்னைக்கு என்ன பண்ணலாம், எப்படி காசு சம்பாதிக்கிறது இன்னைக்கு? சரி, இந்த பெஞ்சில் உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிப்போம். ச்சே, எந்த யோசனையும் வர மாட்டேங்குதே. ஒரு குழந்தையின் மகிழ்ச்சியை போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன். என் பசியின் கொடுமையை நீ மாற்று பிரியாணியே. அன்பே, நான் பிறந்தது மறந்திட தோணுதே. உன் வாசனையின் உலகமை மாறுதே. பிரியாணி ஆசை யாரை விட்டதோ, உன் ஒற்றை வாசனை ஓடி வந்து உயிரை தொட்டதோ. யார் இந்த பையன்?
லூசு மாதிரி பாடிட்டு இருக்கான். ஐயா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அம்மா பிரியாணி செஞ்சு வச்சிருப்பா. இன்னைக்கு ஒரு ஃபுல் கட்டு கட்டிட வேண்டியதுதான். இவ்வளோ நேரம் ஒரு பிரியாணிக்கா இவன் பாட்டு பாடிட்டு இருந்தான். சரியான பிரியாணிக்கு செத்த பயலா இருப்பான் போல. வேகமா வீட்டுக்கு போறோம், பிரியாணியை ஒரு வெட்டு வெட்டுறோம். என்னது ஞாயிற்றுக்கிழமைங்கிறான் பிரியாணிங்கிறான், ஒன்றும் புரியலையே. ஐயா, எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயும் கறி எடுப்பாங்க, இல்லைனா கடையில் போய் நான்வெஜ் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம பிரியாணி கடை போட்டுற வேண்டியது தான். இன்னைக்கு பிரியாணி கடை போடுறோம், காசு ஆள்றோம். அப்பாடா, ஒரு வழியா கெட்டு போன பொருளெல்லாம் வச்சு பிரியாணி பண்ணியாச்சு. அப்பாடா, ஒரு வழியா பிரியாணி கடை திறந்தாச்சு. இனி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான பிரியாணி. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வான்கோழி பிரியாணி, காடை பிரியாணி, எல்லா பிரியாணி இங்கே கிடைக்குங்க. சூடான பிரியாணி, சுவையான பிரியாணி. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்கக்கா வாங்க, சூடான சுவையான பிரியாணிக்கா வாங்க. என்னது இது? இந்த இடத்துல புதுசா ஒரு கடை திறந்திருக்கு. ஏம்மா ஏம்மா, எனக்கு அந்த பிரியாணியை வாங்கி கொடுங்கம்மா. சும்மா இருட்டி, நானே இங்க கடை புதுசா இருக்கு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்கக்கா, உங்களுக்கு என்ன பிரியாணி வேணும்க்கா? ஒரு பிளேட் பிரியாணி வெறும் 10 ரூபா தான்க்கா. என்னது, வெறும் 10 ரூபாவா? கெட்டு போன பொருளெல்லாம் போட்டு பண்ணிட்டீங்களோ? என்னக்கா இப்படி பேசுறிய? நல்ல தரமான பொருளா போட்டு சூப்பரா பண்ண சுவையான பிரியாணிக்கா. சாப்பிட்டு பாருங்கக்கா, அப்பதான் எங்க பிரியாணியோட டேஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓ அப்படியா, சரி ஒரு 2 பிளேட் பிரியாணி தாங்க. என்னக்கா வெறும் 2 பிளேட் பிரியாணி கேட்குறிய? நிறைய பிரியாணி சாப்பிட்றவங்கள குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசு பொருள் கொடுக்குறோங்க்கா. என்னது பரிசு பொருளா? என்னெல்லாம் கொடுக்க போறீங்க? டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே கொடுக்குறோம். சரி, ஃபர்ஸ்ட் 2 பிளேட் வான்கோழி பிரியாணி தாங்க. இந்தாங்கக்கா வான்கோழி பிரியாணி. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆ சரி. என்னது 10 ரூபா பிரியாணி இவ்வளோ டேஸ்டா இருக்கு? ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாம்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய பிரியாணி சாப்பிட்டு பரிசு பொருள் அழியிற வேண்டியதுதான். பரவாயில்லையே, நம்ம செஞ்ச காக்கா பிரியாணி நல்லா இருக்கு போல. இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் சூடு பிடிக்க போகுது, நல்ல காசு பார்க்கலாம். பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கலாமா? நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாங்கிட்டு போமா? ஆ சரிம்மா, வாங்கிட்டு போகலாம். பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துங்க. எங்களுக்கு ஒரு கூட நிறைய பிரியாணி வேணும். சரிக்கா, இப்போவே கூட பிரியாணி பார்சல் போட்டுடலாம். சரிக்கா, உங்களுக்காக கூட பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு வரேன். இந்தாங்கக்கா, நீங்கள் கேட்ட கூட பிரியாணி. இதோட விலை வெறும் 1000 ரூபா மட்டும்தாங்க்கா. பரவாயில்ல, 1000 ரூபா தானே, நான் தந்துடுறேன். மறக்காம குழுக்கல்ல என் பேரை தேர்ந்தெடுத்து எனக்கு ஃப்ரிட்ஜுக்கு தாங்க. சரிக்கா, ஃப்ரிட்ஜ் தந்துடலாம். பாவம் அந்த பொம்பளை, குழுக்கல்ல ப்ரைஸ் தாருன்னு சொன்னோன்னே நிறைய பிரியாணி வாங்கிட்டு போகுது. பரவாயில்ல, நம்மளுக்கு வியாபாரம் நடந்தா சரிதான். வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான பிரியாணி. வாங்கம்மா வாங்க, கூட பிரியாணி. எல்லா வகையான பிரியாணியும் இங்கே கிடைக்குமா? வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான பிரியாணி. பிரியாணி வாங்கலையோ பிரியாணி. வாங்கண்ணே வாங்க. உங்கள் கடையில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உங்கள் கடையில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எங்கள் கடையே ஸ்பெஷல் தாங்க. அப்படியா, என்ன? அதுவானே, நிறைய சாப்பாடு வாங்குறவங்கள குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து gift கொடுக்குறோம். அப்படியா, என்ன கிஃப்ட்லாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் நல்ல பெரிய gift தான்க்கா. அப்படியா, எங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக் மந்தி பிரியாணி கொடுங்க. சரிண்ணே கொடுக்குறேன். இந்தாங்கண்ணே கூட பிரியாணி. மறக்காம குழுக்கல் எங்கள் பேரை எடுத்துருங்க. சரிக்கா. சரி. கொஞ்சம் காக்கா பிரியாணியும் கல்யாண வீட்டில் கெட்டு போன பிரியாணி தானே எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கெட்டு போன பிரியாணி நல்ல வியாபாரம் ஆகுதே. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ராசியான முகம்தான். சரி, இனி வியாபாரத்தை கவனிப்போம். பிரியாணி வாங்கலையோ பிரியாணி, சூடான சுவையான பிரியாணி. அக்கா, இதில் ஒரு பிரியாணி கடை இருக்கு, சாப்பிட்டு போமா? ஆமாம், சாப்பிட்றலாம். வீட்டுக்கு போக நேரம் ஆகும்ல. அப்போ சரி, வாங்க சாட போவோம். எங்களுக்கு 2 பிளேட் பிரியாணி கொடுங்க. 2 பிளேட் தானே, தரேங்க்கா. பிரியாணி ரொம்ப வாசனையா இருக்குல்ல உமா? ஆமாக்கோ, ரொம்ப நல்லா இருக்கு. சீச்சி, வாயில வச்சு பார்த்தா கெட்டு போன மாதிரிலாம் இருக்கு. ஆமாக்கோ, கெட்டு போயிருக்கு. இரு, இந்த கடைக்கார பொம்பளைட்ட என்னன்னு கேட்போம். ஏய் வளர்ந்த பொம்பளை, கெட்டு போன பிரியாணியை போட்டு எங்க எல்லாரும் ஏமாத்துறியா நீ? இதுல வேற குலுக்கல் பரிசு, ஃப்ரிட்ஜ் தாயம், வாஷிங் மிஷின் தாயம்லாம் சொல்ற. என்ன நீ? என்னது கெட்டு போன பிரியாணியா? இதுக்கு மேல நின்னோம் நமக்கு அது அவ்வளவுதான். எஸ்கேப். அப்பாடா, இங்க ஒருத்தியும் இல்ல. நம்ம பாட்டு வேகமா எல்லா குடத்தையும் பிடிச்சிட்டு போயிட வேண்டியதுதான். இந்த குண்டமா முன்னாடியே வந்து குடத்தெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு போலையே.
என்ன பண்ணலாம்? பேசாம இவ குடத்துல சாணி எலி போட்டுருவோமா? போட்டுடலாம் போட்டுடலாம். போன வாரம் இவ என்ன தண்ணியே பிடிக்க விடல. தண்ணி இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? குடிக்க தண்ணியில, குளிக்க தண்ணியில, துணி கூட துவைக்க முடியல. எல்லா பிரச்சனையும் இவ ஒருத்தி தான் காரணம். இன்னைக்கு சாணியை கரைச்சிட வேண்டியதுதான். அப்பாடா, ஒரு வழியா சாணியை கரைச்சாச்சு. இனி நமக்கு ஒருத்தர் நம்ம போவோம். எம்மாடியோ, காலில இருந்து என்ன வேலை! பிடிச்சிச்ச குடத்தை கூட தூக்க நேரம் இல்லை. இந்த மனுஷன் பிடிச்சிச்ச குடத்தை கூட எடுத்துட்டு வர மாட்டேக்காரு. கேட்டா உடம்பு குறையட்டும், நீனே போய் தூக்குடி அப்படின்னு சொல்லி நம்மளே வேலை வாங்குறாரு. குடத்தை தூக்கிட்டு போவோம். சை, என்ன இது? யார் பார்த்த வேலை? தண்ணி வேற நாத்தமா அடிக்குது, கலங்கி வேற கேவலமா இருக்கு. ஒருவேளை தண்ணி கலங்கி வந்திருக்குமோ? நான் தான் பார்க்காம புடிச்சிட்டானா? சரி, தூக்கிட்டு போவோம். வடிகட்டி குடிச்சுக்கலாம். ஏக்கா, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன விஷயமா? இந்த தண்ணி வேற கலங்கி வருது பார்த்துக்க. நீ போய் வடிகட்டினாதான் குடிக்க முடியும். என்னது, கலங்கி கிடக்கா? இல்லக்கா, அதுலதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை சொல்லதான் நான் ஓடி வந்துட்டு இருக்கேன். அப்படியாவுமா? என்னாச்சு? ஓ, அப்படின்னா உங்களுக்கு விஷயமே தெரியாதாக்கா? என்னடி நீ விஷயம் தெரியாதான்னு கேட்டா சொன்னாதானே தெரியும் எனக்கு. ஏக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த செல்லம்மா இருக்காளா? செல்லம்மா? ஆமா, செல்லம்மா. இப்போ அவளுக்கு என்ன? நீங்க தண்ணி பிடிச்சிச்ச குடத்துல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமாக்கா? என்னது, ஏன் குடத்துலயா? என்ன பண்ணாவ? உங்க குடத்துல சாணி எலி போட்டாவக்கா. என்னது, சாணி எலி போட்டுட்டாளா? ஏய் செல்லம்மா, எங்கடி இருக்க? என்ன தைரியம் இருந்தா ஏன் குடத்துல சாணி எலி போடுவ நீ? அச்சச்சோ, தண்ணி நிற்க போதே. இதுங்க ரெண்டு பேரும் இங்கே நிற்கிதுங்க. தண்ணி வேற பிடிக்க விடாதே. நான் இப்போ என்ன பண்ணேன்? ஏதாவது சாக்கிக்கு சொல்லி தண்ணியை பிடிச்சிட வேண்டியதான். ஐயையோ, வழிய விடுங்க. தண்ணி இல்லைன்னா அங்கே நடக்கிறதே வேற ஆயிருமே. பெரிய பிரச்சனை வந்துருமே. ஐயோ சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? யாராவது மயங்கி விழுந்துட்டாங்களா? ஐயையோ, இல்லக்கா, இது அதை விட பெரிய பிரச்சனை. என்னது பிரச்சனையா? உனக்கு தண்ணி தானே வேணும், நானே தாரேன். நான் பிடிச்சி வச்சிருக்கேன் பாரு என் குடத்துல, அதை எடுத்துட்டு போ. ஏதாவது குடிசை எரியுமோக்கா? நாமளும் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்துவோமா? ஏய் இருவுமா, என்ன விஷயம் சின்ன பொண்ணு கேப்போம். ஏய் சின்ன பொண்ணு, யாருக்கு என்னாச்சு? அதுவாக்கா, என் புருஷன் இருக்காருல, புருஷன். ஐயோ சின்ன பொண்ணு, உன் புருஷனுக்கு என்னாச்சு? அதுவா, பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சுக்கா. அப்படி என்ன ஆச்சு சின்ன பொண்ணு? அதுவாக்கா, என் புருஷன் இருந்துட்டு கழுவ தண்ணி இல்லாம உட்காந்துட்டு இருக்காருக்கா. அவன் இங்க என்ன பிரச்சனையில இருந்துட்டு இருக்கான்? உனக்கு ஆய்க்கழுவ தண்ணி இல்லங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படியாக்கா, என்ன பிரச்சனை? இந்த செல்லமக்கா தண்ணி எடுக்க வந்தாவ பாத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு இந்த ராணியக்கா காலையிலேயே தண்ணி பிடிச்சி வச்சிருந்தாவ பாத்துக்கோங்க. அதுல போய் சாணியை கரைச்சு விட்டு போயிட்டாவ. சாணியவா கரைச்சு ஊத்துனாவே? என்னக்கா, இந்த செல்லம்மா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. நீங்க வீல சும்மாவா ஊட்டிய? இல்ல, இப்ப நான் அவளை என்ன பண்ண போறேன்னு மட்டும் நீ பாரு. ஏய் செல்லம்மா, வெளியே வாடி. எவடி அது என் பேரை சொல்லி கத்துறது? வாடி வா. நீ பார்த்து வச்ச வேலைக்கு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சறாவ. என் குடத்துல இருக்கு நீ சாணியை கலக்குன. என்னது, சாணியை கலக்குனா? நீங்க அதை பாத்தியலா? நான் சாணியை கலக்குன உங்களுக்கு தெரியுமா? நீ சாணி கலக்குனத உமா பார்த்துட்டா. அவதான் என்கிட்ட சொன்னா. என்ன உமாக்கா, நீங்களே கலக்கிட்டு நான் கலக்குறேன்னு சொல்றீங்களோ? ஐயோ ராணியக்கா, அவ எப்படி போய் சொல்றான்னு பாருங்கக்கா. உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்ச என் மேல இவ எப்படி பழிய போடுறான்னு பாருங்கக்கா. உமாலாம் இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டா. நீ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்ப. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏக்கா செல்லம்மாக்கா, இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கியே. ஏன்க்கா இப்படி பண்ணீங்க? ஏய் சின்ன பொண்ணு, வாய மூடு. நீ பெரிய யோக்கிய மாதிரி வந்து என்கிட்ட பேசாத. வீடு வீடா ஒரு கிண்ண குழம்பு தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கி திங்கிற ஆளு தானே நீ. நீ வந்து என்கிட்ட பேசுறியோ? ஏக்கா, இவளெல்லாம் சும்மா விடாதீங்க. 4 போடுங்க. ஏய், என்னையாடி அடிக்கிற? இக்கா நிறுத்துங்கக்கா, சண்டை போடாதீங்க. சரி, இந்த சண்டை இன்னைக்கு முடியாது. நம்ம புருஷன் கக்குசுல ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருப்பான். நம்ம தண்ணி எடுத்துட்டு போவோம்.